இப்படியெல்லாம் நாங்கள் ஐவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மேனாடு வீரதங்கால் வளர்த்த பன்றியாகப்பட்டது எங்களுடைய சோழ நாட்டிற்கு வந்து அந்த பயிர்களை எல்லாம் அழித்து அதம் செய்து வந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது எங்களுடைய சோழ மன்னர் தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் என்றால், இந்த மேனாடு வீரதங்கால் வளர்த்த பன்றியாகப்பட்டது நம்மளுடைய சோழ நாட்டிலே வந்து பயிர்கள் எல்லாம் அழித்து அதம் செய்து வருகிறது. இந்த பன்றியை குத்தி கொன்றவருக்கு என்னுடைய நாட்டிலே பகுதி நாடு பட்டயம் பாதுகாவலாக கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தார். அப்பொழுதுங்க எப்படி என்றால், பகுதி நாடு பட்டயம் பாதுகாவலாக கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தார் இந்த எங்களுடைய சோழ மன்னர். அதன்படியே நானும் எனது தம்பியும் உடனே சென்றோம். அந்த மாடக்குள்ள ஆசாரியிடம் சென்று அந்த பன்றியோ 60 பாக நீளமுள்ள பன்றியாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு தகுந்ததுமாக 60 பாக நீளமுள்ள படை வேல் ஒன்று செய்து விட்டோம். அப்போது 60 பாக நீள படை வேல் ஒன்று செய்து ஒரு நாள் வேளையில் நாங்கள் அனைவரும் அந்த வீரமலை காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அப்படி வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பன்றியாகப்பட்டது அந்த மதுக்கரையை விட்டு கிழக்கே வந்து எங்களுடைய சோழ நாட்டிலே வந்து பயிர்களை எல்லாம் அழித்து அதம் செய்துவிட்டு அந்த வீரமலை ஐவடத்தில் வெண்முடி கீழ்புறமாக கூபண்டாம் பள்ளத்தில் தண்ணீரை அறிந்து விட்டு அந்த இடத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்ததா. அப்பொழுது அந்த இடத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது நாங்கள் அனைவரும் அந்த வீரமலை காட்டிலே வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது அந்த பன்றியை எங்களுடைய மச்சவால் குட்டியானது அந்த பன்றியை கண்டு கொண்டது. அப்பொழுது என்னுடைய மச்சவால் குட்டியானது அந்த பன்றியை பின்பற்றி செல்லும் பொழுது அந்த பன்றியாகப்பட்டது மேல் திசையை புறப்பட்டு சென்று விட்டதாம். அப்பொழுது மேல் திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நானும் என்னுடைய தம்பி இருவரும் அந்த பன்றி மேல் படையெடுத்து சென்று பின்பற்றி சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் அங்கே பின்பற்றி செல்லும் பொழுது அந்த பன்றியாகப்பட்டது அந்த மதுக்கரை ஏறும் தருணத்திற்கு சென்று விட்டதாம். அப்பொழுது மதுக்கரைக்கு அருகிலே செல்லும் பொழுது என்னுடைய மச்சபால் குட்டியானது பாச்சை கழுத்தி என்ற பதின்கள பால் குடிக்கும் பச்சை நாய் குட்டி அந்த பன்றியை இழுத்து எரிந்து விட்டது. அப்பொழுது அப்படி இழுத்து எரியும் பொழுது என்னுடைய தம்பி சின்னாண்டபடும் அந்த பன்றியை இந்த 60 பாக நீளமுள்ள படை வேலால் குத்தி சாய்த்து விட்டார். அப்பொழுது இப்படியெல்லாம் அந்த பன்றியை குத்தி கொன்றுவிட்டு எங்களுடைய சோழ மன்னர் இடத்திலே தெரிவித்தார். அப்பொழுது எங்களுடைய சோழ மன்னர் தெரிவித்தார், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே பகுதி நாடு பட்டய பாதுகாவலாக கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தார். அதற்கு பிறகு எந்த வெள்ளையத்த நாட்டிலே எதுவரையில் எங்களுக்கு பட்டய பாதுகாவலாக கொடுத்தார் என்றால், கல்லுக்கு வடக்கு காவிரிக்கும் தெற்கும் வல்லம் தஞ்சைக்கு மேற்கும் மதுக்கரைக்கும் கிழக்கும் எங்களுக்கு பட்டய பாதுகாவலாக கொடுத்து விட்டார்கள். இந்த எல்லையத்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த மேலாடு கொங்கு 24 கோநாடு 32 நாட்டார்களும் ஒன்றாக திரண்டு என்னுடைய உத்தமா பத்திர ஒரு சொல்லு வாசகையை சிறை எடுக்க வேண்டும் என்று பலமுறை படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது அன்னவர்களையும் மதுக்கரைக்கு மேற்கே விரட்டி விட்டோம். அப்பொழுது அதற்கு பிறகு ஏதோ நேற்றைய தினம் அந்த மேல்தேசமைய செக்கணம் திருக்கணம் அரிக்கொழுந்து பார்வேந்தர் மாணிக்க தட்டாத்தி வெற்றெடுத்த செம்புகுளம் ஆசாரியனவள் எங்களுடைய செகசோழ அரசனுக்கு பொன் அளப்பதற்கு பொன் மரக்காலும் தங்கம் அளப்பதற்கு தங்க மரக்கால் கொண்டு வந்தேன் என்று என்னுடைய பட்டூர் கோட்டையின் வழியாகவே வந்தான். அண்ணவன் வரும் பொழுது அந்த கதிரவன் அஸ்தமான படியினால், சாமி பொன்னாண்டவரே, இன்று இரவு இந்த பட்டூர் கோட்டையிலே தங்கி இருந்து விடுந்து செல்கிறேன் என்று தெரிவித்தார். சரி என்று ஏற்றுக்கொண்டேன் நான். அப்பொழுது அண்ணவன் கொண்டு வந்த மரக்காலையும் என்னிடம் கொடுத்தான். என்னிடம் கொடுத்து இந்த மரக்காலை பத்திரமாக வைத்திருந்து காலையில் மரக்காலை கொடுங்கள் மன்னா என்று கொடுத்தார். அப்பொழுது என்னுடைய தங்கை தெரிவித்தது, அண்ணா அந்த மரக்காலை வாங்க வேண்டாம், அண்ணவனை பார்த்தால் ஏதோ சூதுகளை போல் தெரிகின்றது, வேண்டாம் அண்ணா வேண்டாம் அண்ணா என்று தடுத்துக் கொண்டிருந்தது. வேண்டாம் வேண்டாம் அண்ணா என்று தெரிவித்துக் கொண்டிருந்தது. இருந்தாலும் நம்மளுடைய அனுமதியை தேடி வந்தவர்களை ஆதரிப்பதுதான் நம்முடைய கடமை என்று அந்த செம்பகுளம் ஆசாரியர்கள் கொண்டு வந்த மரக்காலையும் வாங்கி என்னுடைய தூண்டா மணிவிளக்கனையும் மண்டகத்திலே வைத்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுதோ விடியும் தருணமாகிவிட்டது.
இப்பொழுது நான் செம்புகுளத்தை சற்று எதிர்பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய தங்கையோ என் மீது கோபித்துக் கொண்டு அந்த பந்தாடு மேடைக்கு சென்றிருக்கின்றார்கள். அண்டவர்களுக்கும் சென்று புத்திமதிகளை சொல்லி வர வேண்டும். பார்த்து வருகிறேன், இதோ என்னுடைய தங்கையரை பார்த்து வருகிறேன். சென்று தங்கையார்க்கு புத்தி சொல்லி தானடந்த பொல்லாடவர் தங்கையார்க்கு புத்தி சொல்லி தானடந்தேன் பொன்னருமே சொல்லு தான் நடந்தேன் பொன்னருமே தங்கையர்க்கு புத்தி சொல்லி தான் நடந்த பொல்லாடவர் தங்கையார்க்கு புத்தி சொல்ல தான் நடந்தேன் பொன்னருமே. இதுதான் என்னுடைய தங்கையரை போய் சென்று நான் பார்த்து வருகிறேன். இப்பொழுது தங்கை ஹலோ 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 ஏத்துட்டு என்ன இருக்கேன்னு வச்சுடு ஏத்துட்டு என்ன இருக்கேன்னு வச்சுடு. ஹலோ 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 எல்லாத்துக்கும் வணக்கம். பாவம். ஹலோ வணக்கம். வள்ளிக்கொள் நாரதன், ஹரிச்சந்திராவிற்கு ஒரு விஸ்வாமித்திரர், மகாபாரதத்திற்கு சகினி, கம்ப ராமாயணத்திற்கு கோணிக்கிழவி. இந்த வரிசையில் இந்த வீர போர் புரிந்த பொன்னர் சங்கர் என்று சொல்லப்பட்ட பொன் காவியம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த செப்பகுல ஆசாரியாகிய எம்முடைய கதாபாத்திரம் உங்கள் முன்னால் சமர்ப்பணம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். கம்மியா இருக்கு தம்பி, இன்னர் கெயின் கம்மியா இருக்கு. ஏத்து விட்டுருங்க. ஹலோ ஹலோ அரமனை கலந்த போது அரமனை கழுத்த போது அஸ்தமே நாடி விட்டு புறமதி சோழராஜல் பொண்ணு தலப்பம் என்று பொன்னகர் அழைப்பம் என்று தரகு தட்டானு வந்து இந்த சபைதனில் தோன்றினேனே.
முதனில் தோன்றினேனே அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே தட்டானு வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே தட்டானு வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே தட்டானு வந்தேனே கட்டுமட்டாகவே தட்டானு வந்தேனே கட்டுமட்டாகவே ஆசாரி வந்தேனே கட்டுமட்டாகவே ஆசாரி வந்தேனே கட்டுமட்டாகவே செம்பகுல வந்தேனே கட்டுமட்டாகவே செம்பகுல வந்தேனே கட்டுமட்டாகவே தட்டானு வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே தட்டானு வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் ஒரு வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் மன தட்டானி இடமை கொளுக்கிடு தட்டான வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே வட்டதளப்பாக பொட்டு கொளுக்கிடு வட்டதளப்பாக பொட்டு கொளுக்கிடு வட்டதளப்பாக பொட்டு கொளுக்கிடு ஒரு வட்டதளப்பாக பொட்டு கொளுக்கிடு மன தட்டானி இடமை கொளுக்கிடு தட்டான வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே ரேகையே இல்ல உருவியே பேர் வாங்கின ஆசாரியா நானு அப்படி மார்பில் அணிந்த புலர் வளமை கொள்ளுங்கிட 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 மன தட்டானி இடமை கொள்ளுங்கிட தட்டான வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் வட்டதளப்பாக வண்டி கடுக்கணும் வட்டதளப்பாடு வண்டி கடுக்கணும் வட்டதளப்பாக மார்பில் அணிந்தணும் தட்டானி இடமை கொள்ளுங்கிட தட்டான வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே வண்டிக்காடு கடுவாகுள்ள பொட்டுவே வண்டிகள் கடுவான துளுங்கிடு வண்டிக்காடு கடுவாகுள்ள பொட்டுவே வண்டிகள் கடுவாகுள்ள பொண்ணுளு மன தட்டானி இடமை கொளுக்கிடு தட்டான வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே அப்படி தட்டானு வந்தேனே கட்டுமட்டாகவே தட்டான வந்தேனே கட்டுமட்டாகவே ஆசாரி வந்தேனே கட்டுமட்டாகவே ஆசாரி வந்தேனே கட்டுமட்டாகவே செம்பகுலம் வந்தேனே கட்டுமட்டாகவே செம்பகுலம் வந்தேனே கட்டுமட்டாகவே தட்டானு வந்தேனே செம்பகுலம் ஆசாரி வந்தேனே. வணக்கம். பேரன்புமிக்க பெரியோர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, தென்னகத்தில் நாடகக்கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்கள் அன்பிற்கு பாசத்திற்கு உரிய அருமையன்னார் ஹார்மோனிய சக்கரவர்த்தி கொசூர் கம்பளைப்பட்டை சேர்ந்த KP ரங்கசாமி அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்த அத்தனை அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த வீர போர் புரிந்த பொன்னர் சங்கர் என்று சொல்லப்பட்ட பொன் காவியத்திலே செம்பகுல ஆசாரியாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடிசாய்ந்த வணக்கத்தை கரங்குவிப்பு வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம். நம்ம 2 பேர் தானே, அது பண்ணிக்கலாம் விடு. நீயும் கெடுத்தா கிளுகுல்னு தான் இருக்கு. ஐயோ, நான் இந்த பையில கெடுத்துக்கிட்டு இருக்கிற முன்னுக்கே வர முடியல. மசுறு கூட முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா கெடுக்கிறத சரியா செய்யணும். ஐயா ஐயா பாதியில விட்டுட்டா மீதி நம்மள வந்து போட்டு தள்ளி 2 நாடகத்தை வாங்கி கெடுத்தான் பாவம் அவங்க ஊர்ல. இருக்கட்டும் இருக்கட்டும் பாவம். அதேதான் இன்னைக்கு. சரி இருக்கட்டும். நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த அரண்மனையில வாசிக்க வந்திருக்கிறோம். நாடகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா. ஆனா நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? எதுக்குனே? ஒரு குடும்பத்தையே கெடுக்கிறதுக்காக. குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்தியா? ஐயோ, நல்லா இருக்கிற குடும்பம் பிடிக்கலையே உனக்கு? அப்படி இல்ல தம்பி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அப்படியே நேர்மையா சம்பாதிக்கணும். நீ மசுறு கூட முன்னுக்கு வர முடியாது. தரவங்கப்பட்டி டீ கடையிலே தான் டீ குடிக்கணும். ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து பாருவேன். கீரை போண்டாவே தின்னுக்கிட்டு உனக்கு என்ன கெடுக்கிறது புதுசா? அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. இப்படி கெடுத்து கரூர் சங்கமே 4 கிடக்குது. 4 இல்லடா தம்பி, 40 போகணும். அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். ஆனா ஒண்ணு சேர விட மாட்டேன். ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா தின்னு போடுவாங்க. அந்த மீதி 70,000 பணம் என்னாச்சு? நாம கட்டிதான். போயிட்டு போ. எதுல விட்ட? நம்மனால ஆகாது சாமி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி சரி, அதை சொல்லிடு சாமி. அன்பை பண்பை வாசித்த மறவாத முருவண்ணனும் ஒட்டுப்படி சேர்ந்த சின்ன அவர்கள் எங்களுடைய கலைக்குழுவினை பாராட்டி 150 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக
நன்றி 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 நன்றி. எங்களுடைய கலை குடும்பத்தை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த அன்புலத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. பாத்தியா தம்பி, எங்க போனாலும் முகராசி வேணும். அடியே அப்பா, இந்நேரம் வரைக்கும் காக்காயா கத்துனீங்களே, ஏதாவது வந்ததா? அதான் பாரு, அதுதான் வேணும். கெடுக்கணும். யானை மேல ஏறணும், பாறை மேல உழுகணும். பாரா, அது மாதிரி நான் ஒரு ராசிக்காரன் தம்பி. அதான் பாரு. நான் வந்துட்டுனல்ல பாரு, 2 மணிக்கு ஒரு ஆளு சாவேன், 3 மணிக்கு ஒரு ஆளு சாவேன், 4 மணிக்கு ஒரு ஆளு சாவேன், 5 மணிக்கெல்லாம் கையில பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க. என்னதானே கரகச்சொம்பு. எனக்கு 5 மணிக்கெல்லாம் முடிக்கலைனால எனக்கு போய் வேப்ப மரத்துக்கு அடியில படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. நாடு 4 பேர்த்த கொல்லணும். சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் யாரு? ஆமா, என்னுடைய அருமை பெருமை என்ன? என்ன ஏன் இங்க வந்திருக்க? எதுக்கு பிடிச்சிட்டு வந்த? நல்லா கேள்றா தம்பி. அப்படிங்கிற அருமை பெருமையை சொல்றேன். சரி, நானும் மேநாட்டை சேர்ந்தவன். செக்கனம் திருக்கோரணம் என்பதனுடைய ஊர். அந்த ஊரிலே மாணிக்க தட்டாத்தி மறிக்குழுந்து மாறுவேந்தர் பெற்றெடுத்த செல்வ சீமந்தன் செம்புகுல ஆசாரி என்பது பெயர் நாமம். என்னென்ன ஒரு 4 பாவம் இருக்குன்னு பாக்குறேன். அவ்வளவு நீளம் தம்பி. அடி ஆசாரின்னு பேரை சொன்னாலே அழுது புள்ள கூட அதுல கை வைக்க. எதுல? தாவாங்கொட்டையில. சரி சரி. அப்படி 8 கண்ணு விட்டறிய இருக்கிற பொட்டையா போகுமா? இருக்கிற ஆளுகள்லாம் இவர்தான் ஆசாரியான்னு எந்திரிச்சு பாப்பாங்க. சரி சரி சரி. அப்பேற்பட்ட அருமை பெருமைக்குரிய ஆசாரி நான் தான். சரி, இப்படி பாரு, நான் ஒத்த மகன் கொட்டை குச்சியாட்ட பிறக்கிறேன். எங்க ஒத்த மகனா? ஆமா, கொட்டை குச்சி ஆட்டமா? ஆமா. பாய் பையல, ஏப்பா இந்த ஊருக்கே வெட்டி போட்டா போதும். அத எத்த பெரிய ஆளா இருக்கிறியா, கொட்டை குச்சிங்கிற? அதுல நான் பிறக்கிறப்ப ஒல்லியா பிறந்தேன். சரி, அன்னாடு ஒரு குடும்பத்துக்கு எடுத்ததுனால உடம்பு பூரிப்புல உப்பிக்கிட்டே போகுது. ஐயோ, ரொம்ப கெடுக்காத உப்பு அதை கொண்டு போய். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெடிக்க மாட்டேன். சரி சரி. உங்களுக்கெல்லாம் ஒரு நாடகம் ஆடாமே நான் வெடிச்சிட போறேன். இப்படி பாரு தம்பி, நான் பிறக்க சரி, நல்ல யோகா. நான் பிறந்தோன்னே எங்க அப்பன் செத்து போயிட்டாரு. யோகமா? ஆமா, நீ பிறக்க உங்க அப்பன் சாக. எங்க அப்பன் சாக. சரி, அப்பன் செத்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு வழி இல்ல. சோத்துக்கு நீங்க 4 பேர் பின்னார் வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதே வேலைதான். அதெல்லாம் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கு. அது இல்லடா தம்பி, அப்பன் செத்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு வழி இல்லாம சரி, பரம்பரை தொழில நானும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொழில்? கருக்கருவா வியாபாரம், 1, கம்பரகத்தி வியாபாரம், 2, வீட்டகத்தி வியாபாரம். அதனா கம்பரங்கத்தி கருக்கருவா. சரி, அதனா பீட்டகத்தினா? அட தாய்மார்க வீட்டுல வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா, அதுக்கு பேரு தான் பீட்டகத்தி. அருவாமனாது என்னமோ எங்க ஊர் செம்பகன ஆசாரி தெருவுல அது பீட்டகத்திங்கிறாங்க. அடையா பணியே. இந்த வியாபாரம் யாரு செய்யறாரு? யாரு? எங்க அப்பா செய்யறாரு. சரி, இதே வியாபாரத்தை என்னுடைய தாய் மாமா இருக்காரு பாரு. ஆறு பெருமாளா? அவர் நாய்க்கிரு, நான் ஆசாரியா பண்ணி வேற மாடக்கொள்ள ஆசாரி. சரி, அவரு இதே வியாபாரத்தை செய்யறாரு, நானும் இதே வியாபாரத்தை செய்யறேன். ஏப்பா, என்ன கொப்பன் செஞ்சு, நீ செஞ்சு, உங்க மாமன் செஞ்சு, நீ வேணா ஒரு நாளைக்கு அப்படி செஞ்சு வருவ. எப்படியா இப்படி அனுபவம் இருக்கு தம்பி. அனுபவம் இருக்கணும்னா பல ஆளுக்கு செஞ்சதை நம்ம செய்யணும். சரி, அப்பன் செய்யற, நீ செய்யற ரைட்டு. நான் சொல்றது வியாபாரத்தை. வியாபாரமா? இப்படி வியாபார விஷயமாக சரி, என்னுடைய மாமனாகி மாடக்கொள்ளா சார் எங்க போறாரு தெரியுமா? எங்க? கீழ் திசை நோக்கி போறார். சரி, கீழ் திசை என்று சொன்னால் ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடு. சரி, ஆனகட்டி போரடிக்கும் அழகு நெல்லி வளநாட்டு கோட்டைக்கு வியாபாரத்துக்கு போறாரு என்னுடைய தாய் மாமே. சரி, அங்க போய் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நெல்லிவிட நாட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய நெல் கரும்பு சோளம் என்று சொல்லப்பட்ட வெள்ளாமைகள் அனைத்தையும் மேநாட்டு வீரங்கால் வளர்க்கக்கூடிய பன்றியாகப்பட்டது அழித்து விடுகிறது. இதை பார்க்கறாக நெல்லிவிட நாட்டு மன்னர்கள். சரி, வியாபாரத்துக்காக சென்றிருந்த மாமனாகிய மாடக்கொள்ள ஆசாரி இடத்திலே 60 பாக ஈட்டி செய்து கொடுக்க சொல்லி அந்த பொன்னர் சங்கர் அத்தமலையத்தான் வீரமாக சாம்புகனோடு சொல்லப்பட்ட 4 வீரர்கள் குத்தி கொண்டு விட்டார்கள் அந்த வீரதங்கள் வளர்க்கக்கூடிய பன்றியை. இத பாக்குறாரு என்னுடைய தாய் மாமே. பதறி அடிச்சுக்கிட்டு மேநாட்டுக்கு வர்றார். காளிமன்னனை சந்திக்கிறார். மகாராஜா, நம்முடைய வீரதங்கள் வளர்க்கக்கூடிய பன்றியை நெல்லிவிட நாட்டு மன்னர்கள் கொன்னுட்டாங்கன்னு சொல்றார். இதுல முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? என்னனே? அந்த பன்னியை கொல்றதுக்கு 60 பாக ஈட்டி செஞ்சு கொடுக்கிறது யாரு? யாரு? என் தாய் மாமே. சரி, நெல் இந்த மேநாட்டு காளிமன்னன் கிட்ட வந்து பன்னியை கொன்னுட்டாங்கன்னு சொல்றது யாரு? யாரு? என் தாய் மாமே. ஆனா பிள்ளை கிள்ளி விட வேண்டிய, தொட்டில ஆட்டி விட வேண்டியது. நமக்கு என்ன தம்பி, பெட்டிக்காரன் பேச்சுக்கு காலையில காசு வாங்கி தரணும் பாத்துக்கு. அப்புறம் அட சக்கரைன்னு இனிக்கவா போகுது? அதானே கேட்டேன். நமக்கு யாரு செத்தா என்ன? சரி சரி, நமக்கு தேவை மாலைப்பணம். எப்படி இப்படி எல்லாம்? அப்படி இல்லைன்னா இத்தனை பேர்த்த நான் சமாளிக்க முடியும். சரி சரி சரி. அப்படி சொன்ன உடனே காளிமன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. எத்தனை முறைகள் நெல்லிவிட நாட்டு கோட்டையின் மீது படையெடுத்தோம். சரி, இவர்களை ஜெயிக்க முடியல. அதனால் சூழ்ச்சியால் தந்திரத்தால் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி எவன் ஒருவன் நம்முடைய மேநாட்டிலே சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவனாக இருக்கிறானோ அவனை உடனே நம்முடைய அரண்மனைக்கு கூட்டி வாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் படைகளை அனுப்பி வைக்கிறாரு மேநாட்டு காளிமன்னன். சரி, அப்ப எல்லா படையும் தடுத்து நிறுத்துறாரு என் தாய் மாமே. மகாராஜா, நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். என் கையில ஒரு அருமையான ஆள் இருக்கிறியா. சூழ்ச்சியில தந்திரத்தில் அவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. கெடுக்கிறதுல அவனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்படி என்றால் யார் அவன் என்று கேட்கிறார் காளிமன்னன். இந்த மேநாட்டிலே சூழ்ச்சியில தந்திரத்தில் வல்லவன் ஒருவனே ஒருவன், தலை சிறந்தவன் அவனே என்னுடைய மருமக பிள்ளை செம்புகுல ஆசாரி என்று சொல்கிறார் என்னுடைய தாய் மாமே. ஆனா உன்னையும் போட்டு கொடுத்துட்டாரு. என்னையும் போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு உடனே அழைப்புதல் வருது. சரி, மேநாட்டுக்கு போறேன். காளிமன்னனை சந்திக்கிறேன். மகாராஜா,
என்னை வரவழைத்த காரணம் என்னன்னு கேட்ட உடனே அதாவது நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு காளிமன்னன். மகாராஜா சொல்லுங்க, நான் பிறந்த மண்ணுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்ல. அதுக்கு காளிமன்னன் சொல்றாரு, உன்னுடைய சூழ்ச்சி தந்திர மேவுகளை பயன்படுத்தி நெல்லிவள நாட்டு கோட்டை ஆளக்கூடிய பொன்னரு, சங்கரு, அத்தவலையத்தா, வீரபாக, சாம்புகன் என்று சொல்லப்பட்ட 4 வீரர்களை கொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கின்றான் மேனாட்டு காளிமன்னன். அப்படி சொன்ன உடனே எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. ஏனே என்னால முடியாது மகாராஜா. ஐயோ, நான் சின்ன வயசா இருக்கிறப்ப பாலுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப காராம்பசுவை ஓட்டி கொடுத்து எனக்கு பால் ஊட்டி வளர்த்தவங்க நெல்லிவள நாட்டு மன்னர்கள். பாலுண்ட வீட்டுக்கு இந்த பாவி ஒரு நாள் பாதகம் செய்ய மாட்டேன் நான் சொல்ல. அதுக்கு காளிமன்னன் சொல்றாரு, நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யலைனா உனக்கு மாறுகை வாங்கி கண்ணு 2ஐயும் நோண்டி மேநாட்டுல பிச்சை எடுக்க விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு காளிமன்னன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை, எப்படியோ நம்ம சாகிறதுனாச்சு. என்ன நீன்னு சொல்லிக்க பேச்சுக்குடா பேச்சுக்கு எப்படியோ நீ சாகிறதுன்னு ஆச்சு. இங்க பாரு, அட பேச்சு கூட சொல்லக்கூடாது. நம்ம சாகிறதுன்னு ஆச்சு. நம்ம நீ மட்டும் சொல்லி நான்னு சொல்லு. சரி விடுறா, எப்படியோ நான் சாகிறது. நீ செத்து போயிரன்னு முடிவாகி போச்சு. மசுறு கூட நான் சாக மாட்டேன், உனக்கு ஒரு கூத்து ஆடிடுவேன். என்ன சொல்ற? அட பாவி, அது நான் காலையில சொல்றேன். அப்புறம் என்னன்னா அப்புறம் நம்ம சாகிறதாச்சு. சரி, நம்ம போய் என்ன செய்யணும்? இந்த பாவி பயலுக்கு கையில சாவறதை விட காளிமன்னனை சொல்றேன், அங்க எனக்கு பாலூட்டி வளர்த்த நெல்லிவள நாட்டு மன்னனுடைய கையினாலே சாவது எவ்வளவோ பரவாயில்லை. சரி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வேலையை செஞ்சா கூலி வேணும் இல்ல? கூலி வேணும். அப்படி அந்த 4 பேர்த்தையும் நான் கொன்னுட்டா என்ன எனக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே காளிமன்னன் சொல்றார், என்னன்னு முடிஞ்சா 4 பேர்த்தையும் கொல்லு, இல்லைன்னா ஆளை பிரிச்சிரு, மீதி நான் பாத்துக்கிறேன். அத நீ கரெக்டா ஆள் பிரிக்கிறது சும்மா. இங்க பாரு, இன்னைக்கு பிரிச்சியா ஆளு? அடே சாமி. அப்பதான் சொல்றாரு, அப்படி நீ செய்து விட்டால் உனக்கு என்ன தெரியுமா? 56 நாட்டிலே பாதி நாடு எனக்கு பட்டயம். 56 நாட்டுல? ஆமா. சரி. கட்டிக்கலனு கலப்போர், குட்டிக்கு ஒரு ஆடு, ஆட்டுக்கு ஒரு குட்டி. சரி. அது குட்டிக்கு ஒரு ஆடு, ஆட்டுக்கு ஒரு குட்டி தான் இருக்கு. பட்டியே நமக்கு தான். அததானே பட்டியில ஆடு குட்டி 2 தான் இருக்கு. 2ஐயும் நமக்கு ஓட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம மசுரா இருக்கு. அங்க என்ன இருக்க போகுது? பட்டியை தூக்கி பாறை மேல சாத்திர வேண்டியது. சரி சரி. விளங்குமா? ஐயோ. அது மட்டுமல்ல, குட்டிச்சவத்துக்கு 3 மரக்கா, குடி வீட்டுக்கு 6 மரக்கா. பாட்டு ஏப்பா, இவர் குடி வீட்டுக்கு 6 மரக்கா. சரி, அதே குட்டி செவரு. ஆட குட்டி செவரு. ஆட குட்டி செவத்துக்கு, அந்த குட்டி செவத்துக்கு எப்படி 3 மரக்கா? குட்டி செவத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமா, அதனால குறைச்சு 3, ஆள் இருக்கிற வீட்டுக்கு 6. அது மட்டுமல்ல, சரி, இதுவரையில் இந்த மேநாட்டிலே யாருக்குமே செய்திராத செல்வ கல்யாணம் எனக்கு. செல்விய அவளை சொல்லாத. ஐயா, செல்வ கல்யாணம். செல்வ கல்யாணம். ஆமா. சரி. அப்ப எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எங்க போறேன்? எங்க? என்னுடைய வீட்டுக்கு போறேன். சரி. அங்க போன உடனே மேநாட்டு காளிமன்னனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். இவங்களை எப்படி கொல்றதுன்னு பாக்குறப்ப சரி, என்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மாமலிங்க மரத்தை பார்த்தேன். சரி. மரத்தை பார்த்த உடனே எதற்குமே உதவாத இந்த மாமலிங்க மரத்தை வைத்துதான் பொன்னர் என்று சொல்லப்பட்ட அந்த பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்க்கவனுக்காக என்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மாமலிங்க மரத்தை தம்பி மைக்கு அப்புறம் 1 வருஷம் பண்ணையில இருக்கு. 1 மாசத்துக்கு பண்ணையில இருக்கணும். உன் பெட்டியை பிடிங்க கொடுத்துட்டு போறேன். அதானே கேட்டேன். பொன்னர் அப்படி வெட்டணுங்கிற ஒரு வெறி அவரை சரி, அப்படி மாமலிங்க மரத்தை வெட்டி அதை ஒரு மரக்காலாக திருக்கடைந்து என்னுடைய தாயின் தாலி கயிற்றுல இருக்கக்கூடிய காக்காசு பொண்ணை எடுத்து உருக்கி மேப்பூசா பூசுறேன். வெங்காரம் பூசுறேன். அப்படி பூசுற உடனே எப்படி இருந்தது தெரியுமா? 12,000 திரவியத்தால் செய்யப்பட்ட பொலிவுமிக்க பொன்மரக்காலை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினேன். ஒரு மரமரக்காலை கொண்டு அப்படி பல 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 மேல பார்த்தா பல பலன்னு இருக்கு. சரி, சுரண்டி பார்த்தா பச்சை கட்டையாட்டு இருக்கு. அது உனக்கு தெரியாத விஷயமா? அப்படி ஒரு மரக்காலை உருவாக்குறேன். அப்படி உருவாக்கி நேரா எங்க போறேன் தெரியுமா? நேரா எங்க அம்மா கிட்ட போறேன். பாதரச்சோறு. ஏ பெத்த தாய் அல்லவா, அம்மா கிட்ட போறேங்கிற? உன்னையாட்ட சின்னாய் கிட்ட போறாள், நான் கிடையாது. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன். அம்மா, உன்னுடைய மகன் நெல்லிவள நாட்டு மன்னர்களை கொல்ல போகிறேன், எனக்கு நல்ல ஆசைகள் வழங்க வேண்டும் தாயே அப்படின்னு சொல்றப்ப எங்க அம்மா சொல்லுது, வேண்டாமடா மகனே, நீ சின்ன வயசா இருக்கிறப்ப பாலூட்டி வளர்த்தவங்க நெல்லிவள நாட்டு மன்னர், பாலூட்டி வீட்டுக்கு நீ பாதகம் செய்தா ஒரு நாள் நீ வழங்க மாட்டேன். எங்க அம்மா சொல்லுது என்னைய. அம்மா சரி, அதனால அப்படின்னு எங்க அம்மா சொல்லுது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை, நான் சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க பாலூட்டி வளர்த்தாங்கன்னா உங்ககிட்ட இருந்த பால் எங்க போச்சு? அதை மட்டும் கவனமா கேட்டு இருக்கிற பாரு. எங்க அப்பன் குடிச்சிருப்பேன், அதை மட்டும் கவனமா கேள்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி, அப்பதான் எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. மகனே, என் பேச்ச மீறி நீ போகிறாய், அப்படி போனால் போவாய் வருவாய், பொன்னருடைய வாளுக்கு இரையாவாய் என்று சொன்னால் என்னுடைய தாயாகப்பட்டவள். அப்படி சொன்ன உடனே நான் சும்மா இருப்பனா? ஓடி குருட்டு முண்டை. எங்க அம்மாவை பெத்த தாயும் சரி, பட்டி நாயும் சரி அப்படின்னு எட்டி உதைச்சு எங்க அம்மால எட்டி உதைச்ச உடனே
அப்புறம் என்ன பண்றது? அதான் கால் இப்படி போச்சா? அது ஆரம்பத்துல இருந்தே இழுவதேன். அந்த பொய் மரக்காலை எடுத்துக்கொண்டு சரி. நெல்லிவிட நாட்டு கோட்டையை நோக்கி புறப்பட்டேன் தூதுவனாக. எப்படி தெரியுமா? நான் தட்டனோ தூது நடந்தேன் திருக்கானத்து ஆசாரி வழி நடந்தேன். தட்டானோ தூது நடந்தேன் திருக்கோணத்து ஆசாரி வழி நடந்தேன். தட்டனோ தூது நடந்தேன் திருக்கானத்து ஆசாரி வழி நடந்தேன். தட்டானோ தூது நடந்தேன் திருக்கோணத்து ஆசாரி வழி நடந்தேன். மாமலிக்க கட்டை வெட்டி மரக்காலும் கக்கம் வைத்து மாமிளங்க கட்டை வெட்டி மரக்காலும் கக்கம் வைத்து மாமலிக்க கட்டை வெட்டி மரக்காலும் பக்கம் வைத்து மாமிளங்க கட்டை வெட்டி மரக்காலும் கக்கம் வைத்து வளநாட்டு பொன்னாருக்கு வாகுடானே தூது செல்ல தட்டானோ தூது நடந்தேன் திருக்கோணத்து ஆசாரி வழி நடந்தேன். காப்பனத்து பொண்ணு எடுத்து மே பூச பூசி கொண்டு ஏய் 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 தம்பி அது மைக்குப்பா. அது ரேகையே இல்ல பாரு. அப்படி வெங்காரம் பூசுறது. அப்படி உருவி எடுக்கிற. ஏப்பா நமக்கு வம்பு? அது சரி. நமக்கு மரக்கால செய்யணும்னு ஆசைப்பட்டா நம்மளே செஞ்சுக்கலாம். தன் கையவா? ஆட நீ சொல்றது வேற, நான் சொல்றது வேற. காப்பனத்து பொண்ணு எடுத்து மே பூச பூசி கொண்டு காப்பனத்து பொண்ணு எடுத்து மேல் பூசா பூசை கொண்டு கருத்துடன் பொன்னாரையும் நாள் கொள்ள வேண்டும் என்று தட்டானோ தூது நடந்தேன் திருக்கோணத்து ஆசாரி வழி நடந்தேன். வாச்சி ஒளி எடுத்து மரக்கால் திருக்கடை. ஏய் 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 நிப்பாடுப்பா நாடகத்தை. அதனை இப்படி இப்படி பிடிக்கிற. ஐயோ இது மரக்கா. அது பொத்த. அந்த நினைப்பிலே இருக்காது ரங்கசாமி. எப்படி பிடிக்க? இது மரக்கா, இது உளி. சரி. அங்க பட்டறைக்கு வந்தா தான் நான் செஞ்சு காய்க்க முடியும். இப்ப இது ரெண்டு தான் இருக்குது. வாச்சி ஒளி எடுத்து மரக்கால் திருக்கடைந்து பாத்தி ஊழி எடுத்து மரக்காலும் கக்க வைத்து வளநாட்டு பொன்னாருக்கு வாகுடானே தூது செய்ய தட்டானோ தூது நடந்தேன் திருக்கோணத்து ஆசாரி வழி நடந்தேன். இப்படி பைமரக்காலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தேன் நெல்லிவிட நாட்டு கோட்டை கருகாமல். கோட்டை கருகாமல் வந்தவுடனே அந்த சாய் நேரமாகிவிட்டது. இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியாவது நெல்லிவிட நாட்டு கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக இன்னும் வேகமாக புறப்பட்டேன். கொஞ்சம் எப்படி தெரியுமா? நான் திருக்கணத்து வன்னி தட்டான்